அஸ்ஸலாமு அலைக்கும். கருவேப்பிலை சட்னி பண்ணுவோம். கருவேப்பிலை, பூண்டு, தேங்காய், கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், அவ்வளோதான். அடுப்பில் சட்டி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். சூடாயிடுச்சு. பூண்டை நல்லா வறுத்துருவோம். பூண்டை நல்லா வறுத்து பூண்டு நல்லா சுத்தமாக பூண்டு நல்லா இதாகிடுச்சு. சிகப்பு நேரத்தில் நம்ம பூண்டை எடுத்துருவோம். சரியா? பூண்டை எடுத்து வச்சு கடலைப்பருப்பு போட்டுருவோம். கடலைப்பருப்பு நல்லா பொரியிட்டோம். நல்லா செவந்த நேரத்தில் வரட்டும். செவந்துருச்சு. இதில் வெங்காயம் கொடுத்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் தேங்காவை கொடுத்துருவோம். தேங்காய் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் கருவேப்பிலையை கொடுத்துருவோம். பூண்டு மேலே கொடுத்துருவோம். இதை மிக்சியில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம். இது இப்போ இதை அரைக்க போகிறோம். சொட்டோண்டு புளி கொஞ்சமாக கொடுத்தா போதும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். வச்சுக்குவோம். சட்னி தரச்சிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான். கடுகு போட்டுக்குவோம். அந்த மிளகு கருவேப்பிலை போட்டு சட்னி தேவையான தண்ணி வேணுங்கிற தண்ணி
உப்பு கொடுக்குறத மறந்துட்டேன், இப்போ போட்டு அவ்வளோதான். ஒரு கொதிக்க வச்சோடனே இறக்கிக்குவோம், அவ்வளோதான். ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.